திருச்சியில ஒருத்தரை விடல நாங்க. ஈவன் புது புது ஆட்களையே நாங்க நடிகர்களா மாத்திருக்கோம். அதுதான் எங்களோட சாதனை. நம்மளுக்கு சினிமா பிடிக்கணுங்கிறத தாண்டி சினிமாக்கள் நம்மளை பிடிக்கணும். நம்ம இன்னைக்கு வந்து சினிமாக்கு உண்மையா இருந்தா சினிமா நமக்கு உண்மையா இருக்கும். சினிமா வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை சார், சினிமா தான் நம்மளை தேர்ந்தெடுக்கும். நம்மளே ஒரு படம் எடுத்து நம்மளே ஒரு படம் டைரக்ட் பண்ணாலும் நான் இன்னொரு படத்தை குறை சொல்லதான் யோசிப்பேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு 15 கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். பண்ணது ஓனா பண்ணது ஒரு 6-7 பண்ணி. இன்னும் காம்படிஷன்ஸ்க்குனா பசங்க வந்து ஐடியாஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய காலேஜஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கேன். என் பேரே வராது, பசங்க அவங்க பேரை போட்டுக்குவாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட கிரியேஷன் ஒரு நல்ல கதை, உயிரோட்டமான கதை, அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதுவே கிரியேட் பண்ணிக்கும். அந்த மாதிரி தான் இந்த வேட்டையபுரத்துல அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அதுவே பண்ணிக்கிச்சு. ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணுமோ அல்லது நம்மளும் இந்த ஜன்னல ஒரு படம் பண்ணணுமோ அல்லது பிஸ்னஸ்க்காகவோ நாங்கள் இதை பண்ணலை. எல்லா லெவல் ஆடியன்ஸையுமே பூர்த்தி பண்ணணும்னு தான் என்னோட விருப்பம். இது ஹிஸ்டாரிக்கல் மூவியாகவும் நீங்கள் பார்க்கலாம், இல்லை ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மூவியாகவும் பார்க்கலாம், இல்லை வந்து சஸ்பென்ஸ் மூவியாகவும் பார்க்கலாம், ஃபேண்டசி மூவியாகவும் பார்க்கலாம். கமர்ஷியல் சினிமா பண்ண வரல சார். ஒரு நல்ல சினிமா லாஜிக்காக பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி அது நேச்சுரலாக இருக்கணும். எப்படி வாரம் படம் பண்ண முடியும்? நாங்கள் ரெகுலர் ஷூட் போகிறோம், எங்களுக்கே இவ்வளோ டாஸ்க் இருக்குது, எங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குது, கண்டினியூட்டி ப்ராப்ளம் வருது, ஆர்டிஸ்ட் வர மாட்டேங்கிறாங்க, லொக்கேஷன் கிடைக்க மாட்டேங்குது, வெதர் சப்போர்ட் ஆகாது, லைட்டிங் கிடைக்காது. இன்னைக்கு சினிமாவை வந்து எடுக்கிறத தாண்டி வியாபாரம் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் சார். ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நிலைமை. சின்ன சின்ன நடிகர்களுக்கோ ஒரு சின்ன ஒரு பேனர்களுக்கோ பெரிய ஓப்பனிங்ஸ் தியேட்டர்ஸ் கிடைக்கிறது இல்லை. அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியிலிருந்து வியாழந்தோறும் வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. வெல்கம் டு அங்குசம் சினிமா. நான் தான் உங்க விஜய் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம அங்குசம் சினிமா மேடையில யார் வந்திருக்காங்க அவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம திருச்சியில இருந்து நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் சரி, சினிமா சம்பந்தப்பட்ட பிரபலங்களும் சரி, டைரக்டர்ஸ், நடிகர்கள், அப்புறம் சாதனையாளர்களும், ஏகப்பட்ட தலைவர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்கின இந்த திருச்சி அதே மாதிரி நம்ம திரைப்பட இயக்குநர்களையும் உருவாக்கி இருக்கு. இது மாதிரி நம்ம திரைப்படத்துக்குள்ள நிறைய இயக்குநர்கள் உருவாகி உள்ள போனாலும் நம்ம அங்குசம் மேடைக்கு முதலா ஒரு படத்தோட டைரக்டர் வந்திருக்காரு. அந்த படமும் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் பண்ண போறாங்க. அது என்ன படம் அப்படின்னா வேட்டையபுரம். இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் விநாயகமூர்த்தியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை அவங்க எப்படி டைரக்ட் பண்ணாங்க, இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ணி கொண்டு வந்தாங்க, இந்த படத்துக்காக எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, இதுல டோட்டலா எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, அப்புறம் யாரு குறிப்பா ப்ரொடக்ஷன், இதெல்லாம் யாரு அப்படின்ற டீட்டெயில சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அங்குசம் சினிமா மேடை ரசிகர்களுக்கு என் வணக்கம். சொல்லுங்க சார், இப்ப வேட்டையபுரம் இந்த படம் எடுத்திருக்கீங்க. ஆமா சார். இந்த வேட்டையபுரம் இந்த டைட்டிலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த வேட்டையபுரம் அரண்மனை, சந்திரமுகி படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி வேட்டையபுரம் சூஸ் பண்றது வந்து ஒரு மாதிரி, ஏன்னா அந்த வேட்டையபுரம் அரண்மனைன்னு சொல்றது வேட்டைய ராஜா அப்படின்னு சொல்றது ஒரு அரசன் ஒரு திகிலானவன் ஒருத்தனை கொண்டுட்டான், திரும்ப அவனை பழி வாங்குறதுக்காக ஒரு பாம்பு வடிவில் ஒரு பெண் வந்தா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இது மாதிரியும் இந்த வேட்டையபுரம் படத்துக்குள்ள ஒரு சீக்வன்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா, இல்ல வேற எதுவும் காமனான கான்செப்டா, இல்ல உங்களுக்குன்னு தனி யூனிக்கா தீம் ரெடி பண்ணிருக்கீங்களா? இந்த டைட்டிலுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க பிளான் பண்ணீங்க? ஆக்சுவலா இந்த படம் நான் எழுதும் போது டைட்டில் வந்து வேட்டை கருப்பு அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சேன். சூஸ் பண்ணது அதுதான். ரொம்ப நாள் அந்த தலைப்பில் நாங்கள் நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். பட் ஒரு கட்டத்தில் அந்த டைட்டிலை வந்து வேறொருத்தர் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நியூஸ் தெரிஞ்சோன்னே மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ வந்து எங்கள் டீம் எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்தது என்ன முடிவெடுத்தோன்னா, சரி வேறு டைட்டில் பிளான் பண்ணோம். நிறைய டைட்டில் பிளான் பண்ணோம். வேடுவன், அது மாதிரி நிறைய டைட்டில்ஸ் எங்களுக்குள்ள கிரியேட் ஆச்சு. அப்புறம் வேட்டையபுரம்ங்கிறது தான் அந்த ஊரோட பேர், படத்தில் வர ஊரோட பேர் வேட்டையபுரம். அதையே நம்ம ஏன் தலைப்பை சூஸ் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம போய் அடுத்த தலைப்பை தேடிக்கிட்டு அப்படிங்கும்போது எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தான் வேட்டையபுரம். அந்த வேட்டையபுரம் ஒரு ஊரில் நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால வேட்டையபுரத்தையே தலைப்பாக வச்சுக்கணும்னு சொல்லி சூஸ் பண்ணோம். அது நல்லா போயிட்டு இருக்கு. வேட்டையபுரம்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட், ஆனால் அதுக்கு முன்னாடி கருப்பா மாறி இருந்தது, கருப்பா கன்வெர்டர் டு வேட்டையபுரம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி சார், இந்த படம் இது ஆக்சுவலா இந்த ஸ்டோரி நீங்க எத்தனை நாளா பிளான் பண்ணிருப்பீங்க சார்? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்லைன் எழுதினேன் சார். ஒரு விவசாயி வந்து என்கிட்ட அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதுக்காக ஒரு ஒன்லைன் பண்ணி கொடுங்க, ஒரு சின்ன 1 நிமிஷம் படம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒன்லைன் கேட்டாரு. நானும் ரெடி பண்ணேன்.
அங்கே ரெடியான அந்த ஃபயர் வந்து அப்படியே அந்த கதை டெவலப் ஆச்சு. டெவலப் ஆகி கிட்டத்தட்டமா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் ஆகி நான் எடுத்த கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி ஷூட் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு படத்தோட சாயல் மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். தென் கம்பேக் டு திருப்பி ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணேன். இது அதோட இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லி அகைன் கம்பேக் டு ஃபைனல் பண்ணது தான் இந்த கான்செப்ட், இந்த ஸ்டோரி. இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. கதை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டு, பட் ஷூட்டிங்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷனு எல்லாமே 3 வருஷமாக வேலை நடந்துட்டு இருக்கு. அது காரணம் என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சீக்கிரம் சொல்கிறேன். கண்டிப்பா. இப்போ இந்த படத்துக்கான ஸ்டோரி நீங்க ரெடி பண்ணிட்டீங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் யாரை போய் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, யார் மூலியமா பண்ணீங்க? இந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே வந்து திருச்சியில் இருக்கிற என்னோட சினிமா சர்க்கிளை சேர்ந்தவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இந்த கான்செப்ட் எடுத்தோம். அப்படி க்ரௌட் ஃபண்டிங்கில் ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒரு மினிமம் அமௌண்ட் போட்டு பண்ணுறது தான் இந்த பிளானு. அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துச்சு. பட் கொஞ்சம் டைம் டிலே ஆகிட்டு இருக்கும் போது இதில் க்ரௌட் ஃபண்டிங்க்கு உள்ள வந்து ஒரு பர்சன் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் நானே என்னோட பேனரை ரிலீஸ் பண்ணுறேன், என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை இன்னைக்கும் காப்பாற்றிட்டு இருக்காரு. ஒரு வேற யாரும் இல்லை, ஏஎம்எல் சினி கிரியேஷன் மிஸ்டர் கஜேந்திரன் சார். இப்போ உங்களோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தோம்னா ஏஎம்எல் சினி கிரியேஷன் மிஸ்டர் கஜேந்திரன். ஆமாம், இவங்க சினி கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? இவங்க எத்தனை வருஷமா அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் படமா இல்லை பிஃபோர் படம் பண்ணியிருக்காங்க? சாரோட சினிமா பயணம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அவரும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் கோடம்பாக்கத்துலேயே ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அவரோட சுச்சுவேஷன்னால திருச்சிக்கு வந்து சொந்தமாக தொழில் தொடங்கி அவர் இன்னைக்கு ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய நபராக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. பட் என்னதான் சொந்தமாக தொழில் செஞ்சு பெரிய நபராக வந்தாரோ அவரோட ஏக்கம் என்னன்னா ஒரு நல்ல சினிமா பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட ஏக்கம். அவரோட ப்ராஜெக்டுக்காக என்னை கூப்பிட்டாரு. அவரோட ஒரு தீம் சொல்லி அதை டெவலப் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் அவர் ஃபர்ஸ்ட் தடவை மீட் பண்ணோம். அதுக்கு அட்வான்ஸ் எல்லாமே என்கிட்ட கொடுத்தாரு. நானும் கொஞ்ச நாள் 1 வீக் to 10 days அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன். பட் என்ன அறியாமலே என்னோட வேட்டை கருப்பு டிஸ்டர்ப் பண்ணனால வேட்டை கருப்பு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ப்ராஜெக்ட் அவர் கொடுத்தாரு. பட் வேட்டை கருப்பு என்னை டாமினேட் பண்ணனால அந்த ப்ராஜெக்டை வந்து நான் அவர்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். அவர் என்ன ரீசன் கேட்டார், என்னோட ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு சார், அதை முடிச்சுட்டு நான் பண்ணித்தரேன்னு. என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னு அவர் கேட்டார். அப்பா அவர்கிட்ட அந்த லைனை சொல்ல போய் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இது நம்மளே பண்ணிடலாம், என் பிராண்டில் என்னோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் அதை பண்ணுறேன்னு சொல்லி சைன் பண்ணார். இன்றைக்கும் அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அவர் என்னதான் சினிமா துறையிலேருந்து வெளியில் வந்து பிஸ்னஸ்குள்ளே இறங்கினாலும் மறுபடியும் அவரு சினிமா விட்டாலும் சினிமா அவரை விடாதுன்ற கதையா டைரெக்டாக போய் அவர்கிட்டே போய் சினிமா சேர்ந்ததுன்னா இப்போ அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நீங்களே அப்படின்ற மாதிரி தான் இப்போ நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் உங்களுக்கு படம் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் எப்படி இருக்கு? இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டேரக்டர்னா எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்டோரி கிரியேட் பண்ண தோணுது, எனக்கு இங்கே இருக்கும்போது இந்த விஷயம் ஸ்பார்க் ஆனிச்சு, எனக்கு இங்கேருந்து இந்த விஷயம் மாறுது. ஏன்னா சினிமா ரசிகர்களும் சரி, சினிமா உள்ள இருக்கிறவங்களும் சரி, ஏன்னா எல்லாரோட பார்வையுமே வேற. ஏன்னா சின்ன ஒரு விஷயம்னாலும் இவங்க என்னப்பா எப்படி எடுத்திருக்கலாம், இதை எப்படி எடுத்திருக்கலாமே, மாற்றி எடுத்திருக்கலாமேன்ற மாதிரி. ஏன்னா அவங்களோட அசம்ஷன் இருக்கும், அவங்களோட கிரியேஷன் இருக்கும், இதை எப்படி மாற்றி வச்சிருந்தா இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்க வகையில் இப்போ உங்களுக்கு இந்த சினிமாவோட ஒரு பார்வை எப்படி வந்து சினிமாவை எப்படி கொண்டு போகலான்னு தோணுச்சு? இந்த டைரக்ஷனில் இந்த விஷயத்த இந்த ஸ்டோரியை எப்படி கொண்டு போகலாம், மக்கள்கிட்ட எப்படி சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி எப்போ உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக ஒவ்வொரு பார்வையாளர்களுக்குள்ளேயும் ஒரு கிரியேட்டர்ஸ் இருக்காங்க சார். நம்ம வந்து ஒரு பார்வையாளர்களாக மட்டும்தான் வந்து ஆடியன்ஸை பார்க்குறோம். பட் ஆடியன்ஸ்குள்ளே ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க. பட் அவங்களோட எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கிற ஒரு மீடியா தான் சினிமா. மதன்ட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாரு, சார் ஏன் தமிழ் சினிமாவையோ அல்லது இந்தியா சினிமாலேயோ மக்கள் வந்து சினிமா அவ்வளோ கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை வந்து இந்த சமுதாயம் வெளியே கட்ட விடாமல் நிறைய தடைக்கல்கள் வச்சுருக்கு. அந்த தடைக்கல்கள் உடைக்கணும், அதை ரிஃப்ளெக்ஷன் காட்டணும், வெளியே வரணும்னா அதுக்கு சரியான தளம் வந்து சினிமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஓகே சார், இதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து நம்மளே ஒரு படம் எடுத்து நம்மளே ஒரு படம் டைரக்ட் பண்ணாலும் நான் இன்னொரு படத்தை குறை சொல்ல தான் யோசிப்பேன். இது மனிதனோட இயல்பு. அப்படி இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் குறை சொல்றாங்கிறதுக்காக அவங்கள வந்து நம்ம தப்பாவோ வேற மாதிரி நெகட்டிவாவோ நம்ம எடுத்துக்க கூடாது. அது உண்மைதான். நம்ம இப்போ பண்ற விஷயம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கணும் அப்படின்றது நீடு கிடையாது. நம்மளோட சினிமாக்கு நம்மளோட உழைப்புக்கு உண்மையா இருக்கணும். முடிந்த அளவுக்கு எல்லா ஆடியன்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணும்.
நீங்கள் ஒரு விஷயத்த நோக்கி உண்மையாக போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு விஷயம் நோக்கி உண்மையாக வரும். அது ரெண்டுமே சந்திக்கிற இடம் தான் வெற்றி. சரி சார். நம்ம இன்னைக்கு வந்து சினிமாவுக்கு உண்மையாக இருந்தால் சினிமா நமக்கு உண்மையாக இருக்கும். இதுதான் என்னோட கருத்து. இல்லை உண்மைதான். நம்ம எந்த ஒரு தொழிலுக்குமே உண்மையாக இருந்தோமோ அந்த தொழில் நமக்கு ஃபியூச்சரில் ஒரு பெரிய விஷயத்த நமக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் ஒரு இயற்கை விதியே அதுதான். அதே தான். சரி சார். இப்போ உங்களோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி எதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லை பிஸ்னஸ் பண்ணீங்களா? இல்லை சினிமாவில் வேற யாருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தீங்களா? சார் நான் யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லை சார். ம். நான் 2003 காலேஜ் படிக்கிற வரைக்குமே நானும் ஒரு ஆடியன்ஸ் தான், நானும் ஒரு பார்வையாளன் தான். 2003 காலேஜில் எனக்குள்ள இந்த விதை விதைக்கப்பட்டது. ஒரு காம்படிஷனில் நான் கொடுத்த ஒரு ஐடியா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆச்சு. அதில் கிடைச்ச ஒரு அங்கீகாரத்தில் எனக்குள்ள அந்த ஒரு விதை உருவாச்சு. அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு. 2009 நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி அவார்டு வின் பண்ணேன். அதுக்கப்புறம் படிப்படியாக நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு, டெலிஃபிலிம்ஸு, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு, கலைத்துறை சேர்ந்த சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு இந்த இடத்துல டைரக்டருங்கிற ஒரு பொசிஷனில் வந்து நிற்கிறேன். இதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்லை. நான் சினிமாவை ஒரு தனிப்பட்ட நபரால் உருவாக்கிடவே முடியாது சார். இட்ஸ் அ டீம் ஒர்க். மற்ற விஷயங்களுக்குள்ள நம்ம தனியாக செஞ்சிடலாம். பட் சினிமாவை டீம் ஒர்க்காக மட்டும்தான் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா இது என்னோட ரிஃப்ளெக்ஷன் இல்லை. என் படத்தில் நடித்த கிட்டத்தட்ட ஒரு 350 பேர்த்தோட ரிஃப்ளெக்ஷனாக அவரோட பிரதிநிதியாக தான் நான் இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த வெற்றியையும் இந்த சந்தோஷமும் இந்த பங்களிப்பும் எல்லாத்துக்கும் தான், என் டீமில் உள்ள எல்லாத்துக்கும் நான் அர்ப்பணிக்கிறேன். அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து பங்கு இருக்கு. ஓகே சார். நான் கேட்ட கொஸ்டின் கரெக்டாக இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது என்னன்னா 2003 2006 தான் எனக்கு ஒரு விஷயம் கிரியேட் ஆனிச்சு. அங்கே தான் எனக்கு ஸ்பார்க் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது ஏதோ ஒரு ஐடியான்னு சொன்னீங்களா? அது ஒரு காம்படிஷன்ல 2003 to 2006 நீங்க எங்க படிச்சீங்க? எந்த காலேஜ் படிச்சீங்க? ஆக்சுவலா நான் படிச்சது பிராட் அண்ட் பாட்டப் எல்லாமே திருச்சி தான் சார். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி. நான் திருச்சி பையன் தான். அது நல்லா கேளுங்க. எல்லாமே நம்ம திருச்சி தான். இதுல மெயின் வந்து இதுல நடிச்சிருக்கவங்க எல்லாமே திருச்சிக்காரங்க தான். எனக்கு திருச்சியில சினிமா பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை சார். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவே எடுத்துக்கோமே, இன்னைக்கு திருச்சியில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா சக்சஸ் ஆகுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. இன்னைக்கு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே திருச்சியில வந்து கால் தடம் படிச்சுட்டு போறாங்க. இப்போ கூட ஒரு பாட்டு இருக்கு, நெல்லையில பிடிச்சிட்டா கோட்டையை பிடிச்சிடலான்ற மாதிரி பாட்டு இருக்குல்ல. ஆனா நீங்க வித்தியாசமா சொல்றீங்க, திருச்சியில சக்சஸ் பண்ண. சினிமாவோட சென்டிமெண்ட் திருச்சி தான் சார். திருச்சி தான். திருச்சியில இருந்து பண்ண ஒரு ப்ராஜெக்டையோ அல்லது திருச்சியில பண்ண ப்ராஜெக்டோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சோட போனதில்லை. இல்ல உண்மைதான். நம்ம திருச்சியில இருந்து போனவங்களும் சரி, திருச்சியில இருந்து உருவாக்கப்பட்ட கதைகளும் சரி, நம்ம மலைக்கோட்டை மாதிரி மேல உயர்ந்துதான் இருக்கே தவிர சீக்கிரம் எதுவும் சரிஞ்சு போகாத அளவுக்கு தான் இருக்கு எல்லாமே. அதே மாதிரிதான் ஒவ்வொரு டைரக்டர்ஸோட கிரியேஷனுமே இருக்கு. அதனால எனக்கு திருச்சியில சினிமா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை, சின்ன வயசுல இருந்து. அப்படி 2003 அதுதான் ஃபயர் எப்படி கிடைச்சிச்சுன்னா, ஒரு காலேஜ் காம்படிஷன் சார். நான் படிச்ச காலேஜ்ல ஒரு காம்படிஷன். எந்த காலேஜ் சார்? விஷயபர் காலேஜ். விஷயபர்ல படிச்சேன். என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? பிகாம் சார். பிகாம்க்கு சினிமாக்கு சம்மந்தமே இல்லையே சார். எப்படி வச்சாலும் ஒட்ட மாட்டேங்க. சினிமா வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை சார், சினிமா தான் நம்மளை தேர்ந்தெடுக்கும். உண்மைதான் சார், உண்மைதான். ஏன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனையோ லட்சம் பேர். ஆனா எத்தனை பேர் வெளியே வந்தாங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு கேமரா முன்னாடியோ அல்லது ஒரு 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 டெலிவிஷன்லயோ அல்லது வந்து மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகமா எத்தனை பேர் முகம் மாறி இருக்குங்கிறது விரல் விட்டு எண்ணிடலாம். அது மாதிரி சினிமா, நம்மளுக்கு சினிமா பிடிக்கணுங்கிறத தாண்டி சினிமாக்கள் நம்மளை பிடிக்கணும். கண்டிப்பா. அதுதான் இயல்பு. அது மாதிரி அது 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், ஒரு வருஷத்துல கிடைக்கலாம். அது நீங்க நேசிக்கிறத பொறுத்து தான். நமக்கு டைம் எப்போ வரும்னு தெரியாது. ஆனா வரும்போது நீங்க நேசிச்சா, உண்மையா நேசிச்சா அது ரிஃப்ளெக்ஷன், அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் சார். இப்போ 2003 இந்த காலேஜ் காம்படிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீம் கொடுத்தாங்க. என்னன்னா, நீங்க எல்லாம் பிகாம் முடிச்சுட்டு அடுத்த சேல்ஸ்க்கு தான் வேலைக்கு போக போறீங்க. இப்போ சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு லேகி டப்பா நீங்க விற்கணும். ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. ஆமா, ஒரு லேகி டப்பா நாங்க சொல்றோம். அந்த ஆன் தி ஸ்பாட் கொடுத்தாங்க அந்த தீம். இந்த லேகி டப்பாவை நீங்க சேல்ஸ் பண்ணி காட்டணும். இதான் மகன் சூர்யா மாதிரி இறங்கிட்டீங்க. இந்த லேகியை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சார், ஏபிசின்னு சொல்லி 3 கிளாஸ் சீட்டுக்குழிக்கு போட்டாங்க. ஏ தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஏ டிபார்ட்மெண்ட் வந்து மெடிக்கல் காலேஜ் ரெப்போ மாதிரி வந்து லேகியத்தை பத்தி சொல்லி அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்தது பி செக்ஷனு, அவங்க வந்து குரங்கொர்த்தி மாதிரி இந்த சாமி லேகியத்தை வாங்க சாமி சொல்லி அவங்க வித்துட்டு போயிட்டாங்க. 3வது நாங்க என்னடா பண்ண போறோம்னு ஆடியன்ஸ் வச்சுட்டே இருந்தாங்க. அப்ப டக்குன்னு எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சிச்சு. என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, மச்சான் நீ சாமியார் மாதிரி உட்காரு, 4-5 பேர் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து புலம்புறோம், எங்களுக்கு வேலை கிடைக்கல, எங்களுக்கு மேரேஜ் ஆகல,
கடன் பிரச்சனை, ம். குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டுறோம். நீ இந்தாங்க இது பிரசாதத்தை, லேகியத்தை பிரசாதமா கொடுத்து இதை சாப்பிடுங்க சரியா போயிடும் சொல்லு. ஆட்டோமேட்டிக்கா லேகியமும் சேல்ஸ் ஆகும், உன்னோட பிராண்ட் சேல்ஸ் ஆகும். ஆமா ஐக்கியம் கிடைக்கும்னு சொல்லி நான் ஐடியா கொடுத்தேன். அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நல்ல கிளாப்ஸ். அது யார் கிரியேட் பண்ணான்னு சொல்லி எல்லாருமே கேட்க போய் நான் முன்னாடி வந்தேன். அன்னைக்கு கிடைச்ச ஒரு ஃபயர் தான். கடைசியா தான் வந்தாரு விநாயகர். கடைசியா அங்கதான் பத்த வச்சாரு விநாயகர். அங்க உருவானதான் வேட்டைய போறோம். ஆமா, அங்கேருந்து என்ன அறியாமலே கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி இருக்கு சினிமா. அது இல்லாம 2009 வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன் சார். அந்த டாக்குமெண்ட்ரிக்கு நிறைய இடத்துல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. நான் அவார்டு வின் பண்ணேன். அதுலேருந்து தான் எனக்கு சினிமால திருச்சியில நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியும். 2009 டாக்குமெண்ட்ரி எதை பேஸ் பண்ணி சார் பண்ணீங்க? சார் ஃபுட்டு, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் வந்து ஃபுட்டு. அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பேர் பண்ணி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் டாக்குமெண்ட்ரிங்கிறது கொஞ்சம் டாஸ்க் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா, டாக்குமெண்ட்ரிங்கிறப்போ ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அதுக்கு நம்ம ப்ராப்பர் எவிடன்ஸ் கொடுக்கணும். அது என்ன ரீசனுக்காக நம்ம பண்றோம்ன்ற ஒரு விஷயத்த கொடுக்கணும். எல்லாமே இருக்குது. கண்டிப்பா சார். அதாவது ஷார்ட் ஃபிலிம் நீங்க எப்படி வேணா எடுத்துட்டு போயிடலாம் சார். ஷார்ட் ஃபிலிம் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல நீங்க எடுத்துடலாம். உங்களை பத்தியே நீங்க சொல்லலாம். அது இல்லாம வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை சார் ஷார்ட் ஃபிலிம்க்கு. ஆனா டாக்குமெண்ட்ரிக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு சார். டாக்குமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ல வந்த விஷயம் காமனான ஒரு விஷயமா இருக்கணும். ரெண்டாவது வந்து சீனும் சீக்வன்ஸும் மேட்ச் ஆகணும். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடாது. நீங்க சொல்றதுக்கான ப்ரூஃப் இன்சர்ட் பண்ணியிருக்கணும். கேமரா எங்க ஓப்பன் பண்ணீங்களோ அங்கதான் க்ளோஸ் பண்ணணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு டாக்குமெண்ட்ரிக்கு. அப்ப டாக்குமெண்ட்ரின்னு ஒன்று இவ்வளவு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கணும்னா நம்ம ஒரு கேமரா செட் பண்ணி ஒருத்தரை பேச விடணும். அது மாதிரிதான் டாக்குமெண்ட்ரி இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. நான் டாக்குமெண்ட்ரியே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும்னு யோசிச்சேன். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும்போது தீமை வந்து நான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்கிறத எடுத்துக்கிட்டேன். அதை பேஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பேஸ்ட்ல அதை பண்ணேன். பட் இவங்க அந்த டாக்குமெண்ட்ரிக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே நான் உடைக்காம பண்ணி சக்ஸஸ் பண்ணி காட்டினேன். ஈவன் நான் அனுப்பின நிறைய காம்படிஷன்ஸ்ல ஜட்ஜஸே கேட்டாங்க, இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கு, இது எப்படி நீங்க டாக்குமெண்ட்ரின்னு சொல்றீங்கன்னு சொல்லி. பட் என்னோட நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது அவங்களுக்கு புரிய வச்ச பிறகுதான் அவங்களுக்கே புரிஞ்சிச்சு இது டாக்குமெண்ட்ரி தான் அப்படின்றது. கமர்ஷியல் எக்ஸ்பர்ட்ல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி, ஆனா டாக்குமெண்ட்ரி இது ஷார்ட் ஃபிலிம் லிஸ்ட்ல வராதுன்னு சொல்லி இதுக்காகவே நிறைய பேர் என்ன பாராட்டினாங்க. இதுக்காகவே எனக்கு அவார்ட் கிடைத்தது. சூப்பர் சார். சார் 2009 அவார்ட் நம்ம இப்ப கிளாப் பண்ணலாம், பாக்குற நீங்களும் கிளாப் பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், டெலிஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் சார் என்னோட ஜேர்னி. படம் ஒரு வெப் சீரிஸ் எத்தனை பண்ணிருக்கீங்க? அட்வர்டைஸ்மெண்ட் எத்தனை பண்ணிருக்கீங்க? ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு 15 கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். பண்ணது ஓனா பண்ணது ஒரு 6-7 பண்ணியிருக்கேன் சார். ஓன் கிரியேஷன்ல. ஆமா. ஓகே ஓகே. இன்னும் காம்படிஷன்ஸ்க்குனா பசங்க வந்து ஐடியாஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஓகே சார். அது மாதிரி நிறைய காலேஜஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கேன். என் பேரே வராது, பசங்க அவங்க பேரை போட்டுக்குவாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட கிரியேஷன்ங்கும் போது நம்ம ஒரு கிரியேட்டருக்கு பெருமை தான் நம்மளோட கிரியேஷன் வெளில வருது, ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான். அந்த சந்தோஷம் எனக்கு நிறைய தடவை கிடைச்சிருக்கு. கண்டிப்பா சார். சினிமா தானே எல்லாமே. ஆமா, சினிமா எல்லாத்துக்கும் சொந்தமானது, எல்லாரும் அனுபவிக்கிறது தானே சினிமா. என்னோட அடையாளம் சினிமால இப்படிதான் கிடைச்சிச்சு. ஓகே சார். இப்போ அதுக்கப்புறம் 2009க்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? காலேஜ் முடிச்சிட்டீங்க. ஓகே. 2009க்கு அப்புறம் நான் வந்து ஒரு 3 வருஷம் கண்டினியூ உட்காந்து ஸ்கிரிப்ட் மட்டுமே எழுதிட்டு இருந்தேன் சார். 2012 வரைக்கும் ஸ்கிரிப்ட் மட்டுமே. பெரிய ப்ராஜெக்ட் பிஃபோர் ஃபினான்ஷியல். இப்போ காலேஜ் முடிச்சதுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் வேணும்ல நமக்கு? ஆமா சார். 3 to 6 காலேஜ் படிச்சேன். 6லேருந்து 9 வரைக்கும் ஒரு ப்ரைவேட் கம்பெனில நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்ணேன். 9லேருந்து 12 வரைக்கும் ஸ்கிரிப்ட் மட்டுமே, சினிமாக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஸ்கிரிப்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். டோட்டலா ஜாப் விட்டு ரிலீவ் ஆயிட்டீங்க? ஆமா. 2009லேருந்து சின்ன சின்ன ப்ராஜெக்டா பண்ணிட்டு இருந்தேன் சைட்ல. 12க்கு அப்புறம் எனக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ, இல்ல என்னை சார்ந்த நபர்களுக்கு எப்பப்போ சினிமா தேவைப்படுதோ, இல்ல சினிமா இன்னைக்கு நாளைக்குதோ அப்பப்போ போய் பண்ணிட்டு வந்தேன். இப்பவும் சொல்றேன், இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க வந்து வீக்லி தான் பண்ணோம். ஒரு சினிமா வார வாரம் படம் தான் ரிலீஸ் ஆகும், நீங்க ஷூட்டிங்கே வார வாரம் பண்ணிருக்கோம். இது என்ன கதை வித்தியாசமா இருக்கு? ஆமா, இதுதான் பெரிய ஒரு சஸ்பென்ஸ். வேட்டைப்புறம் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன் சார். இந்த படம் வந்து பூஜை போட்டது 2023 கடைசி. 23. ஆமா, 22 லாஸ்ட் வரும் ஐ திங்க். இப்போ 22 கடைசி பூஜை போட்டது. அது எப்படி உங்களுக்கு செட் ஆனிச்சு சார்? வீக்கெண்ட் ஷூட்டிங்கிறது ஆக்சுவலா நான் வீக்கெண்ட்னா எல்லாரும் ஓகே என்ஜாய் பண்றது அப்படின்ற மாதிரி போயிடும்.
இன்னொரு விஷயம், நம்ம வேலைன்னா பார்த்தா ஆகணும். ஆனா ஒரு வீக்கெண்ட் ஓகே. எல்லா வீக்கெண்டும் எப்படி அப்படின்றதுதான் என்னால புரியல. அது எப்படி? ஒரு கஷ்டமான விஷயம் தான் ம். சார். ஏன்னா என்ன விஷயம்னா, அப்பியரன்ஸ்லயே கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். 1 வீக்லயே. 1 வீக்கா இருக்கட்டும், இல்ல 2 வீக், ஒரு 2 வாரம் கழிச்சு கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஏன்னா இந்த ஃப்ரேமையும் அந்த ஃப்ரேமையும் கனெக்ட் பண்ற ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. அந்த விஷயம்லாம் நீங்க எப்படி டேக்கிள் பண்ணீங்க? உண்மைதான். நீங்க சொல்றது 100 உண்மை. நெறைய பிரச்சனைகள், சவால்கள் ம். எங்களுக்கு இருந்துச்சு. ம். நம்ம வீக்லி சினிமா எடுத்தெல்லாம் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ம். பட் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு நெறைய டாஸ்க் இருந்துச்சு ம். சார். நெறைய கஷ்டங்கள் பட்டோம். நீங்க சொல்ற மாரி இந்த வாரம் எடுத்த சீன ம். அடுத்த வாரம் நான் கன்டின்யூ பண்ணும்போது, ம். இதுல நடிச்ச அதே நபர், ம். அதே காஸ்டியூம்ல, ம். அதே டயலாக் பேசி, அதே எக்ஸ்பிரஷன் குடுக்கணும். ம். இது வந்து கமல் பாபநாசத்துல சொல்லுவாரு. ம். அந்த நாள நம்ம ரீகிரியேட் பண்ண ம். போறோம் அப்படின்னு. யாரு என்ன கேட்டாலும் ஆமா, அதான் நெசம். அததான் ஆமா, சொல்லணும். ஆமா. அது மாரி நாங்க வந்து இந்த ஆடியன்ஸ் அவங்க என்ன எடுத்தாங்க, என்ன ம். நடிச்சாங்களோ, அத ம். அகைன் ரீகிரியேட் பண்ணும்போது ம். நெறைய டாஸ்க் இருந்துச்சு. ம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அத நாங்க உங்கள்ட்ட போட்டு காட்டுவோம். ம். இத எடுத்தத இந்த வாரம் இப்படி வந்திருக்கீங்க. இந்த பொசிஷன்ல நீங்க நின்னீங்க. ம். இந்த டயலாக் பேசியிருக்கீங்க. ம். இந்த காஸ்டியூம்ல ம். வந்தீங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லி ம். அவங்கள ரெடி பண்ணி வச்சோம். இன்னொன்னு எங்க டீம் வந்து ஃபுல் சப்போர்ட் சார். ம். ஓகே சார். நீங்க நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டாலும் சரி, ம். 4 மணிக்கு கூப்பிட்டாலும் ம். சரி, அதுல ஒருத்தர் நடிச்சிருந்தாலும் சரி, ம். 50 பேர் நடிச்சிருந்தாலும் சரி, எல்லாமே வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் இதுல நடிச்ச 350 பேர் நடிச்சிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா 350 சார். நீங்க சொல்றத 350 பார்த்தா கிரவுடோட சேர்த்து நான் சொல்றேன். நெருக்கி இந்த பாகுபலி இந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு இல்ல போறீங்க. அட்மாஸ்பியர் ஆ. ஆர்டிஸ்ட் சேர்த்து நான் சொல்றேன். ஏன்னா ஓகே. எல்லாருமே நடிகர்கள் தானே. கண்டிப்பா. எல்லாமே நம்மளுக்காக வந்தவங்க தானே. கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்கள விட்டுறக்கூடாது. ம். அதனால. இதுல மெயின் கேரக்டர்ன்னு பாத்தீங்கன்னா 8 பேர் 8 தான். பேரு. பட் அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட், டயலாக் ஆர்டிஸ்ட்னு கிட்டத்தட்ட ஒரு 70, 80 பேர் ஃப்ரேம்ல வருவாங்க. படம் நீங்க எதிர்பார்த்ததோட நெறைய தடைகள தாண்டி, ம். நெறைய கஷ்டங்கள தாண்டி நல்லா வந்திருக்கு. அதுதான் என்னால இப்ப சொல்ல முடியும். ஓகே சார். நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ம், கஷ்டங்கள தாண்டி எல்லாரோட உழைப்பும், எல்லாத்தோட கிரியேஷனுமே ம். நெறைய கஷ்டங்கள். அவங்களோட ஓன் கிரியேஷன மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ள. கண்டிப்பா. இந்த 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 விஷயம் தான் இப்ப நீங்க சினிமா ம். வட்டாரத்துல எங்கள பத்தி பெருமையா எல்லாரும் பேசுறாங்க. ம். எப்படி வாரம் வாரம் படம் பண்ண ம். முடியும்? நாங்க ரெகுலர் ஷூட் போறோம். ம். எங்களுக்கே இவ்ளோ டாஸ்க் இருக்கு. ம். எங்களுக்கே இவ்ளோ கஷ்டம் இருக்கு. கன்டினியூட்டி ப்ராப்ளம் ம். வருது. ஆர்டிஸ்ட் வர மாட்டேங்கிறாங்க. ம். லொகேஷன் கிடைக்க மாட்டேங்குது. ம். வெதர் சப்போர்ட் ஆகாது. லைட்டிங் கிடைக்காது. ஆமா. இவ்ளோ குறிப்பான ஒரு விஷயங்கள் விஷயம் அதுதான். இவ்ளோ விஷயங்கள் ஆ. டெக்னிக்கலா நம்ம பார்க்கும்போது ஈஸியா ம். சொல்லிட்டு போயிடலாம். ம். இப்ப இது மேட்ச் ஆகலப்பான்னு. ம். ஆனா பின்னாடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு ஒரு பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ம். இப்ப நான் சொன்ன மாரி, இவ்ளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆனா அத நாங்க மேட்ச் பண்றதுக்கு இயற்கையும் எங்களுக்கு சப்போர்ட் ம். பண்ணுச்சு. அது பெரிய விஷயம் தான் சார். பரவால்ல. ஆனா இந்த 350 பேருங்க நீங்க ஆக்சுவலா ஓவரா அட்மாஸ்பியர் ரோல் 350 பேரு. லீட் ரோல் 8 பேரு. இந்த ம். 8 பேர் தான் படத்துக்கு பில்லரா? படத்த நவுத்தி கொண்டு போறது இந்த 8 பேர் 8 தான். பேர் தான். அந்த டயலாக் மேக்ஸிமம் 70 to 80 சொல்லிருக்கீங்க. 80 மெம்பர்ஸ் 80 மினிட்ஸ். பேசியிருக்காங்க. அவங்க ஃப்ரேம்ல வருவாங்க. ஃப்ரேம்ல வருவாங்க ஆனா சார். அந்த 350 பேருமே படத்துல டோட்டலா வருவாங்களாங்கிறத சொல்ல முடியாது. ம். சில இடங்கள்ல எங்கெங்க கதைக்கு தேவைப்பட்டுச்சோ, அவங்க ம். 350 பேர் வந்து சப்போர்ட் பண்ணி ம். குடுத்தாங்க. நான் யாரையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அகைன் இந்த 350 பேருங்கிறேன். ஓகே. படத்தோட பிரம்மாண்டத்த பத்தி பேச இங்க வரல. ஆ. எங்களோட உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு 350 பேத்தோட உழைப்பு இதுல இருக்குன்னு சொல்ல வந்தேன் சார். கண்டிப்பா. அதுல எல்லாமே திருச்சிய சேர்ந்தவங்க தான். இந்த 350 பேர் திருச்சியில சினிமால இருக்காங்களாங்கிறது பெரிய விஷயமா திருச்சியிலே நெறைய பேர் இவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு நடிகராடா திருச்சியில இருக்கீங்க அப்படின்ற ஆமா. மாரி இருக்கு அது நமக்கு. மாரி திருச்சியில ஒருத்தர விடல நாங்க. ஆ. ஈவன் புது ஆட்களையே நாங்க நடிகர்களா மாத்திருக்கோம். ஆ. அதுதான் எங்களோட சாதனை. அப்பா, இது ம். வடிவேல் காமெடி மாரில இருக்கு. ம். உன் பேர் என்ன? சாஸ்திரி. இனிமே உன் பேர் ரவி சாஸ்திரி. அப்படின்ற மாரில அந்த இருக்கு. மாரி காமெடிலாம் பண்ணல சார். சும்மா எல்லாத்தையும் நடிகராக்கிறீங்க. பெரிய ஆமா. விஷயம் தான் சார். கண்டிப்பா. கண்டிப்பா. ஆனா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ம். சார். நாங்க வந்து இப்போ 350 பேர்ன்னு சொல்றனால, ம். ஏதோ போற போக்குல எடுத்திருக்காங்க ம். அப்படின்னா இல்லவே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். அதனால ம். தான் இன்னும் 3 வருஷம் ஆகியும் படத்த ம். வந்து முடிச்சு நாங்க ரிலீஸ் பண்ண முடியாது. காரணமும் அதுதான். ஓகே சார். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே நாங்க வந்து ம். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து செதுக்கியிருக்கோம். ஏன்னா ஒரு ஒரு சிலை நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். எல்லா லெவல்லயுமே அழகா இருக்கணும். ம். அதோட கண்ணு, மூக்கு, ம். அதோட உதடு, ம். அதோட ஸ்ட்ரக்சர், ம். பார்வை, கண்ணோட ம். பார்வை இது மாரி அந்த சிலையில வந்து ஒரு குறை இருந்துட்டாலுமே அது ம். சிலையாகாது. ஆமா. அது மாரி தான் சினிமாவும். லொகேஷன் ஆகட்டும், ம். ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ம். கதையாகட்டும், கேமரா ஆகட்டும், ம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் டெக்னீஷியன் ம். ஆகட்டும், எல்லாமே அஸ் அ டீம் ஒர்க்கா ம். சேர்ந்து ஒரு ஒரு சிலை மாரி தான். ம். அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ம். அந்த கிரியேட்டிவிட்டீஸ் கண்டிப்பா பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கு. ம். நல்லா வந்திருக்கு ம். சார். ஓகே சார். இப்ப எங்களோட ட்ரெய்லர் பார்த்தப்ப நெறைய பேர் மக்கள் வந்து ம். பாராட்டுனாங்க. அது எங்க டீமுக்கு தான் அந்த வெற்றியையும், அந்த பெருமையும் இல்ல சேரும். கண்டிப்பா ஒரு விஷயத்த நம்ம டீமா பண்ணும்போது,
அது வந்து ஒரு ஒட்டுமொத்த டீமுக்குமே அந்த பெருமை போய் சேரும். ஆமா. ஏன்னா அந்த ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக நானுமே பார்த்தேன், ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஒரு சில விஷயங்கள் மைன்யூட்டா இருக்குது. அது ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 90ஸ்ல காட்டின காலம் இருக்குது, நம்ம 90கள்ல இருக்குது வேற, இப்போ 2025ல இருக்கிறது வேற, அதுக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது வேற, அதுக்கு முன்னாடி 800கள்ல இருந்தது வேற. இது அதையும் தாண்டி ரொம்ப பேக்ல காட்டின மாதிரி தெரியுது. இது எங்க ஆக்சுவலா எந்த இயர்ல நீங்க இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி காட்டுறீங்க, புரியல எனக்கு இது. சார் இதோட இந்த படத்தோட நீங்க மூல கதைன்னு எடுத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1700ல நடக்கிற மாதிரி தான், 17th செஞ்சுரியில நடக்கிற மாதிரி தான் நாங்க ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் சார். ராஜராஜ சோழன் எல்லாம் அங்க போறீங்க. இல்ல சார், இன்னைக்கு ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்தாகணும். பிரம்மாண்டத்தை தாண்டி ஒரு கதைக்குன்னு ஒரு வேல்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். சரி சார். இப்ப என்னோட பேர் கேட்டா நான் சொல்லிடுறேன், என்னோட அப்பா பேர் கேட்டா சொல்லுவேன், என் தாத்தா பேர் கேட்டா சொல்லுவேன், முன்னோர்கள் பேர் கேட்டா சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி உள்ளவங்க பேர் கேட்டா தெரியாது. ஆனா ஒரு நீங்க ஒரு சொத்தை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. ஈவன் அவர் ஜாதத்தை கொண்டு வந்துருவீங்களா, அந்த மாதிரிதான் இந்த கதைக்குன்னு ஒண்ணு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குண்டான விஷயங்கள் நம்ம கொடுத்துதானே ஆகணும். ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணுமோ, அல்லது நம்மளும் இந்த ஜன்னல ஒரு படம் பண்ணணுமோ, அல்லது பிசினஸ்க்காகவோ நாங்க இதை பண்ணல. இந்த கதைக்கு தேவையான நாட்டு எங்க தேவைப்பட்டுச்சுன்னா 17ஆம் நூற்றாண்டுல இருந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி தேவைப்பட்டுச்சு. அதை தான் நாங்க எடுத்திருக்கோம். அதுல ஒர்க் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வாயில இப்ப வார்த்தைகளை சொல்ல முடியாது. அதெல்லாம் சீக்வென்ஸ் மறைச்சு தான் வச்சிருக்கோம். சீசரே இன்னும் உங்களுக்கு காட்டல, வெயிட் பண்ணுங்க. சீக்ரெட், அதெல்லாம் சீக்ரெட். அதுக்கெல்லாம் நிறைய மைனூட்டா ஒர்க் பண்ணோம் சார். அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே கிரேட் அப்படின்னு தான் தோணுது. இல்ல ஒரு விஷயம் தான், நம்ம ஆன் ஸ்கிரீன்ல கொண்டு வரதுக்கு நம்ம இமேஜின் பண்ணி பாக்குற ஒரு விஷயம், அது திரும்ப நம்மளோட இமேஜினேஷன் ஆன் ஸ்கிரீன்ல ஒரு 10 பேர் பார்க்க ஒரு விஷயம், அந்த 10 பேர்ட்டு இந்த 100 பேர் 1000 பேர் போற ஒரு விஷயமே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சார். இந்த ஸ்டோரி எதை பேஸ் பண்ணது இருக்கு? ஏன்னா ஆக்சுவலா பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் குதிரை காட்டுறீங்க, ஒரு பக்கம் டிவோஷனலா காட்டுறீங்க, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருக்குது, ஒரு பக்கம் கொலை பண்ற மாதிரி காட்டுறீங்க. அது எந்த ஜானர்ல கொண்டு போறீங்க படம்? இது வந்து கிரைம் சஸ்பென்ஸ் தான் சார், நாட் வந்து கிரைம் சஸ்பென்ஸ் தான். ஓகே. பட் கதைக்கு தேவையான ஃபிளேவர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ பிரியாணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரியாணியில நம்மளுக்கு மெயினா சொன்ன போனோம்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணின்னு சொல்றோம். பட் அதுக்குள்ள 100 பொருள் இருந்தா தான் பிரியாணி. ஆமா, இன்கிரிடியன்ட் சேர்த்தா தான் அந்த பிரியாணிக்கான டேஸ்டே இருக்குது. அது மாதிரி இந்த கதை வந்து எதை நோக்கி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா சஸ்பென்ஸ் கிரைம் தான். பட் அதுக்கு தேவையான சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் 1770 நடக்கிற கதை. பட் நாட் அங்கேருந்து எடுப்போம். பட் கதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா லெவல்லையுமே எல்லா லெவல் ஆடியன்ஸையுமே பூர்த்தி பண்ணணும்னு தான் என்னோட விருப்பம். இது ஹிஸ்டாரிக்கல் மூவியாவும் நீங்க பார்க்கலாம், இல்ல ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மூவியாவும் பார்க்கலாம், இல்ல வந்து சஸ்பென்ஸ் மூவியாவும் பார்க்கலாம், ஃபேண்டசி மூவியாவும் பார்க்கலாம். அது டிபெண்ட் அப் அந்த ஆடியன்ஸோடது. பட் நான் என்னோட கதையை எப்படி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் கரெக்டா பண்ணியிருக்கேன். கல் தோண்டி மண் தோன்றா காலத்துன்ற மாதிரி போயிட்டேன். 1770 73 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அங்க ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகி இப்போ மைக்ரேட் ஆகி இப்போ 2025 வரைக்கும் கொண்டு வரீங்க இந்த ஸ்டோரியை. ஸோ இந்த ஸ்டோரி மைக்ரேட் ஆகி இந்த டிராவல் ஆகி வர சுச்சுவேஷன்ல வெறும் இந்த கிரைமு, இந்த மாதிரி கொலைகள் சம்பந்தமா இல்ல திருட்டு சம்பந்தமா இது மாதிரி தான் இருக்குமா, இல்ல வேற எதுவும் மாற்றங்கள் அதுல இருக்குமா சார்? சார் கதையோட அதுதான் சார், கதை கலப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சார். இப்ப நான் அதை சொன்னா அந்த கதைக்கான சில விஷயங்கள் நான் ஓபன் பண்ற மாதிரி ஆகும். படம் வந்து 1770 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு நாட்டு இருக்கும். 1701 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது சோழர்கள் இங்க இருந்து பிறந்தாங்க வளர்ந்தாங்க, அவங்க இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி தேவைப்படுறது. அதனாலதான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க மேலாம் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த ஹீரோ அவரோட வம்சாவளியை சேர்ந்தவர் தான் நீங்க இருக்காருன்னா அவர் யாரோட வம்சம் சேர்ந்தவர்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு நம்ம போய் ஆகணும், அந்த வருஷத்துக்கு நம்ம போய் ஆகணும், அதுக்கான ஒரு இன்ஸை கொடுத்தாகணும், இன்ட்டு கொடுத்தாகணும். அப்படி இந்த கதை இப்ப டிராவல் பண்ணாலும் இதோட ஒரிஜினாலிட்டி எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஆடியன்ஸ் யோசிக்கும் போது அந்த இடத்துல நம்மளுக்கு தேவையானதை சொல்லிதான் ஆகணும். இதுதான் நான் சொல்ல வந்தது. இப்ப நீங்க தசாவதாரமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கமலஹாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 16ஆம் நூற்றாண்டுல நடந்த சோழர்களுக்கும் வைணவர்களுக்கும் நடந்த விஷயங்களை பத்தி பேசியிருப்பாரு. அது ஒரு 20 நிமிஷம் அந்த படத்துல வரும். அது அப்படியே நம்மள மிஸ்பெர்சன் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட அது மாதிரிதான் நான் சொல்ல இன்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்காது, அது மாதிரி வரும். இப்ப 2025ல நம்ம எப்படி இருக்கிறோம், இப்ப காலநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கு, மக்களோட மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய படங்களை பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இதுல கிடைக்குமா சார்? இது முழுக்க முழுக்க நம் மண் சார்ந்த கதை தான் சார். ஓகே சார். அதே மாதிரி நம் முன்னோர்கள் சார்ந்த கதையும், நம் மண் சார்ந்த கதை, நம் முன்னோர்கள் சார்ந்த கதை, நம் சார்ந்த கதை. ஓகே. இதை நாங்க வந்து 3 ஜெனரேஷனா நீங்க கூட பிரிச்சுக்கலாம்.
இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், எனக்கு முன்னோர்கள் எப்படி இருக்காங்க, அதுக்கு முன்னோர்கள் எப்படி இருக்காங்கங்கிறத வந்து நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் நம்ம முன்னோர்கள் கதையும், நம்ம முன்னோர்களோட வழிபாடையும், முன்னோர்கள் வாழ்ந்த விதத்தையுமே பெருமையா பேசுற அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும். ஓகே சார். ஓகே, எல்லாம் சொல்லிருக்கீங்க. நம்ம படத்துல இந்த டீசர்லயும் சரி, சில கிளிப்லயும் பார்த்தோன்னா, சில கிளிப்ல ஒரு ஆப்ஜெக்ட், சாரி, நம்ம ஒரு ஃப்ரேம்ல ஒரு ஆப்ஜெக்ட் காட்டினா அதுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. ஏன்னா இப்ப ஸ்டார்டிங்ல ஒருத்தர் ஒரு கையில கிறிஸ்டல் வச்சிருக்க மாதிரி வச்சிருந்தாரு, ஓபன் பண்றாரு. அவருக்கு இந்த விரல்ல ஒரு ஆள்காட்டி விரல்ல பாதி விரல் இல்ல. அதுக்குள்ள இது சீக்வன்ஸ் வச்சிருக்கீங்களா? ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. சின்ன ஒரு சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸை நான் தெரிஞ்சுக்கலான்னு இல்ல சார், சில விஷயங்கள் இயல்பா எனக்கு கிடைச்சிச்சு சார். ஒரு கேரக்டர் இப்படிதான் இருக்கணுங்கிறது நான் இமேஜினேஷன் பண்ணி தான் எழுதி வச்சிருப்பேன். இப்ப கிட்டத்தட்ட நீங்க 17ஆம் நூற்றாண்டு பத்தி நம்ம கதை சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நூற்றாண்டுல வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட அணுகுமுறை எப்படி இருந்திருக்கும், அவங்களோட காஸ்டியூம்ஸ், அவங்களோட பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைய ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. அப்படி திருச்சியில வந்து அப்படிப்பட்ட மக்களை வந்து நம்ம பார்த்து எடுத்தோம், பார்த்து சூஸ் பண்ற மாதிரி ஆயிட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என் கதைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே எல்லாமே வந்து இதுல தானா கிடைச்சிச்சு. அது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த கையில வந்து அவர் விரல் இல்லாம இருந்தாருன்னு சொல்றீங்களா, அந்த காலத்து மக்கள் வந்து எல்லாமே வேட்டைக்கு போவாங்க, மரம் ஏறுவாங்க. அவங்க வந்து அவங்க லைஃப வந்து சேஃபா பார்த்துக்கணும்னா கிடையாது, ரகடான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையை ரிஃப்ளெக்ஷன் பண்றதுக்கு அவங்க உடம்புல தழும்பு பார்த்திருப்போம், ஈவன் திருடர்களுக்கு பச்சை குத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இவர்கள் ஒரு இனம் சேர்ந்தவங்க. அந்த இனம் வந்து ஒரு போர்க்கலையை சம்பந்தப்பட்ட ஒரு இனமா கூட இருக்கலாம். போதுமா சார்? மேபி இருக்கலாம். கண்டிப்பா. சோ சில விஷயங்கள் நீங்களே சொல்றீங்க, ஒரு இயற்கையா வந்ததும் இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டும் இருக்கலாம். மேபி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் தான், எதுவும் கிடையாது. பார்ப்போம், படத்துல பார்ப்போம். இப்ப நம்ம முழுக்க நம்ம மண் சார்ந்த படம், நம்ம சார்ந்த படம் அப்படின்றீங்க. நம்ம மண்ணும் போது, ஏன்னா முழுக்க எல்லாருமே நம்ம திருச்சி ஆர்டிஸ்ட் அப்படின்றீங்க. ஈவன் நீங்களும் திருச்சிக்காரு தான். ஆமா சார். ப்ரொடியூசரும் திருச்சிக்காரு தான். ஆமா சார். படமே நம்ம ஊர் படம் தாங்க. வெயிட் பண்ணுங்க, இருங்களா. அப்புறம் நீங்க ஷூட்டிங்லாம் எப்படி சார்? முழுக்க ஃபுல்லாவே திருச்சியில தான் எடுத்தீங்களா, இல்ல? இது முழுக்க திருச்சியில உருவாக்கப்பட்ட ஒரு படம், திருச்சியை சார்ந்த நபர்களால் உருவாக்கப்பட்ட படம். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னா, நம்ம படம், நம்ம ஊர் படம், நம்ம ஒரு படம், அவ்வளவுதான். சரி சார், ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. இந்த படத்துல மேக்ஸிமம் ஒரு லீட் ஆர்டிஸ்ட் 8 பேர் இருந்தீங்க. அந்த லீட் ஆர்டிஸ்ட் 8 பேர்ல இதுல ஹீரோ, ஹீரோயின் அப்படின்ற மாதிரிலாம் யார் இருக்கு சார்? இது வந்து முழுக்க கதையை நம்பி மட்டும் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். கதை நாயகன், கதையை சார்ந்த நாயகன், இப்படிதான் கதை நாயகி, இப்படிதான் இருக்கும். ஆமா, இந்த 8 பேருமே கதையை சார்ந்த நபர்கள் தான். இன்னைக்கு வந்து மலையாள சினிமான்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம், ட்ரெண்டிங்கா மலையாள சினிமா கொண்டாடிட்டு இருக்கோம். அது காரணம் வந்து அவங்க கதையை மட்டும் தான் நம்புவாங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா கதை தான் ஹீரோ, கதை தான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்றது. நம்ம வெற்றிமாறனே சொல்லியிருப்பாரு, எனக்கு ஸ்டோரியை வச்சுதான் பண்ணணும், எனக்கு ஹீரோவை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, ஒரு கதைக்கு யார் தேவையோ அவங்களதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சார். இதுக்கு இந்த கதைக்கு இவர் தான் வேணும், அவர் தான் வேணும் நான் போல. இந்த கதைக்கு, இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த முகம் வேணும்னு என் மைண்ட்ல ஒண்ணு இருந்திருக்கும். அந்த முகத்துல உள்ள சிறந்த நபரை தான் நான் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கேன், வாய்ப்பு கொடுத்திருக்கேன். இப்ப ஆனா இப்ப நார்மலாவே ஒரு டைரக்டர் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிரியேஷன் இருக்கும். ஒரு டைரக்டர் ஆகணும்ன்ற எண்ணத்தோட இருக்கிறவங்களும், இப்ப டைரக்டரா இருக்கவங்களும் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம கதை நம்ம படத்துக்கு வந்து ஒரு மாசான ஹீரோ, ஒரு கிளாஸான ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ போடணும். இந்த ஹீரோவை போட்டா கிரௌட் இன்னைக்கு வரையா, இந்த ஹீரோவுக்காகவே ஒரு 1000 கோடி ஓடியா, மெயின் ஹீரோ தான், இந்த ஹீரோக்காக தான் படம், இந்த ஹீரோ வச்சா எனக்கு இவ்வளவு கலெக்ஷன் வரும் அப்படின்னு சில பேர் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரிய ஹீரோ வச்சு பண்ற படங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகுமானா கொஸ்டின் மார்க் தான். 1-2 தான். 10க்கு இப்பெல்லாம் சக்சஸ் ஆகிற படமே ஒரு 3க்குள்ளதான் படம் சக்சஸ் ஆகுது. மீதி எல்லாமே அந்த ஹீரோட பேருக்காகவும் அவங்களோட ஒரு சில ப்ரொமோஷன்ஸ்க்காகவும் தான் சில படங்கள் ஓடுது. ஆனா சின்ன ஆக்டரை வச்சு பண்ற படங்கள் நல்ல ஹிட் ஆகுற மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் நம்மளே. இப்ப உங்களுக்கே தெரியும், டைரக்டரா இருக்கவங்களுக்கும் தெரியும், மக்களும் பார்த்துருப்பாங்க. எல்லாருமே சின்ன ஆர்டிஸ்டை போட்டு எடுக்கிற படமே நல்லா சூப்பரா ஹிட் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி இதுல நீங்க எப்படி இவங்களை சூஸ் பண்ணீங்க? அதாவது எனக்கு பெரிய ஹீரோவும் வேண்டாம், இதுல இப்ப நார்மலா ஒரு சின்ன ஹீரோவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இப்ப உங்க படத்துல நடிச்ச ஹீரோ இதுக்கு முன்னாடி எதுவும் படம் பண்ணிருக்காங்களா, இல்ல ஹீரோயின் எதுவும் படம் பண்ணிருக்காங்களா, இல்ல அந்த மக்கள் மத்தியில கொஞ்சம் பிரபலமான ஆட்களா? அதாவது இன்னைக்கு வந்து கமர்ஷியல் சினிமா இருக்கு சார். நான் கமர்ஷியல் சினிமா எடுக்க இங்க வரல சார். நான் வந்து கதையை நம்பி ஒரு படைப்பு படைக்கணும்,
கதைக்கு உண்டான ஒரு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த படத்தை தொட்டேன் கமர்ஷியல் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா சினிமானாலே கமர்ஷியல் தானே அப்படின்ற மாதிரி நிறைய அப்படி நிறைய பேரோட கேள்வி இருக்கும். அப்படின்னு இல்லை சார். நிறைய நல்ல சினிமா, காலத்தாலே அழிக்க முடியாத சினிமாக்கள் நிறைய இருக்கு. பாலுமகேந்திரன் சார் நிறைய பேட்டியில சொல்லியிருப்பாரு, ஒரு நல்ல சினிமாவை சில லட்சங்கள்லயே பண்ணிடலாம், ஒரு நல்ல சினிமாக்கு நல்ல கதை இருந்தா ஜெயிச்சிரும், நம்மளும் பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யறோமே, இதை தவிர வேற என்ன கடவுள் கொடுக்க முடியும். இந்த மாதிரி அவரோட தாட்ஸ் கேட்டு சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ஒரு நபர்னா, அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல கதை, ஒரு உயிரோட்டம்ல ஒரு கதை, அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதுவே பண்ணிக்கும் சார். ஒரு நல்ல கதை, உயிரோட்டமான கதை, அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதுவே கிரியேட் பண்ணிக்கும். அந்த மாதிரிதான் இந்த வேட்டையபுரத்துல அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அதுவே பண்ணிக்கிச்சு. இட் இஸ் அ மேஜிக் மாதிரி தான் சார் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு நடந்தது. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து நாங்க கேட்ட எல்லாமே கிடைச்சிருக்கு. நாங்க கேட்டது பார்த்ததோட இன்னைக்கு ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருந்து வர ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, எங்களுக்கு இன்னும் பூஸ்டப் கிடைக்குது. நாங்க கூட சின்ன ஒரு பயம் இருக்கும், நாங்க எப்படி பண்ணியிருப்போம் என்ன பண்ணியிருப்போங்கிற ஒரு பயம் எங்களுக்குள்ள இருக்கும். பட் ஆடியன்ஸ் பாராட்டும் போது, ஆடியன்ஸ் வந்து இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரியுது சார். இந்த படத்தோட ஃபியூச்சர் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு சார். இந்த படத்துல நடிச்ச ஹீரோ வந்து தீபன். அவரு இதுக்கு முன்னாடி என்ன படம் சார் பண்ணிருக்காரு தீபன் சார்? அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப வருஷமா சினிமா தேடிட்டு இருக்க ஒரு நபர் தான். அதே இல்லாம பார்டர்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ் பண்ணியிருக்காரு. இப்ப சன் டிவி சீரியல்ல கையில வராரு, ஆனந்தியில வராரு, லக்ஷ்மியில வராரு, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு சார். அவரும் நல்ல ஒரு 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 இந்த கேரக்டர் இந்த மாதிரி வேணும்னா அதுக்காக எது வேணா டெடிகேட் பண்ற ஒரு நபர். ஒரு சினிமாக்காக, ஒரு ஸ்டோரிக்காக தன்னை எவ்வளவு வேணா டெடிகேட் பண்ற அந்த வேவ்லென்த் இருந்தனாலதான் நாங்க எதுவும் ஒண்ணு சேர்ந்தோம்னு தோணுது. அவர் மட்டும் கிடையாது, இந்த ப்ராஜெக்ட் நடிச்ச கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த படத்துல இந்த கதைக்காகவும் இந்த கதாபாத்திரத்துக்காகவும் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் சார். சினிமா தேடிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்ததாகவும் அவங்களோட திறமை மதிச்சது மாதிரியும் ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. சரி சார், இன்னொரு விஷயம் ஒரு கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம படத்தோட டீசரும் பார்த்தேன், போஸ்டரும் பார்த்தேன். போஸ்டர்ல ஒரு வயசானவர் உட்கார்ந்து இருக்காரு, பக்கத்துல ஒரு குதிரை நிக்குது. அப்புறம் டீசர்ல கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா டிவோஷனலா இவரு கருப்பு சாமியை காட்டியிருக்கீங்க. அப்புறம் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட எப்ப ஒரு 20-25 வருஷத்துக்கு கீழே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்ப நம்ம நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப, நீங்க அப்ப கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தப்பீங்க. அப்ப மர்மதேசன் சொல்லி டிவில ஒரு சீரியல் போட்டுருந்தாங்க. ஸோ இதுவும் அதுவும் ஏதோ கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. அது எப்படி சார்? இல்ல சார், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க. இந்த மர்மதேசம் அப்படிங்கிற ஒரு சீரியல் எல்லாத்துக்குமே பிடிக்கும், தெரியும். இப்போ நம்ம 20 வருஷம் கழிச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் மர்மதேசம் பத்தி. பட் அது மாதிரி திருப்பி இன்னொன்னு எடுத்துட முடியாது, அதை அப்படியே ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடியாது. கண்டிப்பா. பட் என்ன என்னால பெஸ்டா பண்ண முடியுமோ அதை நான் கொடுத்துருக்கேன் சார். ஆனா அதுதான் சொன்னேன், இது நம்ம மண் சார்ந்த கதைன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம் தெய்வம் சார்ந்த கதையும் கூட சொல்லலாம். தெய்வம் சார்ந்த கதைன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த படத்துலயும் மர்மதேசம் சீரியல்லையும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு முழுக்க டிவோஷனலாவும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா காட்டியிருப்பாங்க. குறிப்பா அந்த மெயின் கேரக்டர் கருப்பு அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு தான் கொடுத்துருப்பாங்க, சாமிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலயுமே ஒரு பெரிய ஃப்ரேமா கருப்பு சாமிக்கு தான் கொடுத்துருக்கீங்க. அதை கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ற விதமா இந்த பக்கம் என்னன்னா போஸ்டர்ல ஒரு குதிரை நிக்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆனா அந்த குதிரையும் பாத்தீங்கன்னா அதுல வந்து வெள்ளை குதிரை இருக்கு மர்மதேசத்துல, இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி கட்டிருக்கீங்க. இல்ல மொத்தமா வெள்ளை குதிரை தானே உள்ள வரும், இல்ல ப்ரௌன் கலர் குதிரை தானே? கருப்புசாமி அப்படிங்கும் போது கருப்பா தானே சார் காட்டுவாங்க, குதிரையும் கருப்பா தானே இருக்கணும். இதுல நிறைய இடத்துல கருப்பும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் சார். சாமியை நான் சொல்லல, கலர் டோனுமே நான் சொல்றேன். ஷேடோவுமே பிளாக், எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். நான் போட்டிருக்க சட்டையும் பிளாக் தான், அதனால பிளாக் பத்தி கொஞ்சம் நிறைய யூட்டிலைஸ் பண்ணிருப்பேன் சார். அங்கங்க இந்த படத்துல ரிட்டர்ன் டைரக்ஷன் எல்லாமே நீங்க தானா, இல்ல யாரும்? கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே நம்ம தான் சார். பிளே முதற்கொண்டு எல்லாமே. ஆமா சார், ராஜேந்திரன் சார், டிஆர் ராஜேந்திரன் சார் மாதிரி கட்டிங் மட்டும் தான் பண்ணல எல்லாமே. ஆனா நம்மளுக்கு ஒரு டீம் இல்ல சார், நம்மளுக்கு ஒரு டீம் இருந்துச்சு சார். எல்லாமே நான் மட்டுமே சாதா. சினிமாங்கிறது ஒரு தனி மனுஷனால உருவாக்கிட முடியாது, இட்ஸ் a டீம் ஒர்க். எல்லாமே நான் பண்ணேன்னு நான் சொல்லிக்கிறது முன்னாடி நிறுத்தப்பட்டேன், ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய பேர்த்தோட உழைப்பு இருக்கு சார். கண்டிப்பா. என்னோட கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இவன் தோ ப்ரொடியூசர், இவன் தோ ஹீரோ முதற்கொண்டு கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே சார். சும்மா ஹீரோன்னு தான் நினைப்பது. பெரிய படங்கள்லாம் ஹீரோனா அத்தனை கோடி வாங்கினாரு, இத்தனை கோடி வாங்கினாரு, இத்தனை லட்சம் வாங்கினாருலாம் இருக்கும். இப்போ நம்ம ஹீரோக்கு வரோம் பாருங்க,
நீங்க சொல்லுங்க சார், எவ்வளவு கொடுத்தீங்க ஹீரோக்கு? உண்மையை மட்டும் சொல்லுங்க சார். அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, சார் உங்க மேல இருக்க நம்பிக்கையில நான் இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்றேன், இந்த ப்ராஜெக்ட் பண்றேன், முடிச்சுட்டு பிசினஸ் ஆன பிறகு பேசிக்கலாம் சார்ன்ட்டார். என்னன்னா காசே வாங்க ஒருத்தர் நடிச்சிருக்காரு அப்படின்றாங்க. அது என்னால சீரியஸா நம்ம உண்மையா சொன்னீங்கன்னா சும்மா ஃபன் பண்றீங்களா சார்? உண்மையதான் சார் சொல்றேன். இதுல நடிச்ச நிறைய பேர் வந்து நம்மளோட நட்புக்காக எதையுமே எதிர்பார்க்காம தான் நடிச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? யாருமே காசு கொடுக்குறேன்? யாருமே சொல்ல, சில பேத்துக்கு பஸ் ஃபேர் கொடுத்துருப்போம், இல்ல ஃபுட் அகாமடேஷன், டிராவல் அகாமடேஷன்லாம் ஃபுட் தாண்டி, அகாமடேஷன் ஃபுட் இதெல்லாம் தாண்டி சேலரின்னு ஒருத்தர் ஒரு வேலை பாக்குறாங்க, அதுக்கான ஒரு ஊதியம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஸோ என் படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கான சம்பளம் சேலரி இதான் கொடுக்கும். இந்த ஹீரோக்கு இவ்வளோ, இந்த ஹீரோயினுக்கு இவ்வளோ, இவங்க மியூசிக் பண்ணாரு இவருக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பாட்டு இருக்கு. இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ, மெயின் லீட் ரோல் பண்றவங்களுக்கு, கொஞ்சம் அட்மாஸ்பியர் ரோல் பண்றவங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி பண்ணுறாங்க சார். நாங்கள் பட்ஜெட் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் பண்ணல சார். பட்ஜெட் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 40 lakhs அண்ட் அபோவ் செலவு ஆயிருக்கு. பட் என்னன்னா வந்து யாருமே எதுவுமே எதிர்பார்க்கல சார். நாங்களா கொடுத்தது தான், நாங்க விருப்பப்பட்டு கொடுத்தது தான். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் மேல இருக்க நம்பிக்கையும் என் மேல இருக்க நம்பிக்கையும், அடுத்தது அகைன் இந்த ப்ராஜெக்ட் வளர்ந்து அடுத்தடுத்த எபிசோடு போகும், அடுத்த லெவல்ல இது பிசினஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கையில காத்துட்டு இருக்கோம். அதுக்கான எல்லா விஷயங்களும் சாத்தியக்கூறுகளும் சீக்கிரம் நடக்கும் சார். ஆனா சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. என்னன்னா இப்ப பணம் வாங்காம நம்ம ஒரு வேலை பார்க்கலாம், 2 வேலை பார்க்கலாம். ஒரு பெரிய படங்கிறப்ப மேக்ஸிமம் ஒரு பழக்க வழக்கத்துக்காக, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ், கொஞ்சம் நல்லா வெள்ளா இருக்க ஆட்கள், இல்லை எனக்கு பணம் வேணாம், சும்மா நான் பண்ணி தரேன், என் ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி பண்றது வேற. இப்போ ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்க ஒரு டேரக்டர், இப்போ இதுக்கு முன்னாடி சினிமாவில் ஆர்வம் இருந்து நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தாலும், சினிமா அப்படின்னு உள்ள ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா நான் கொடுக்கணும் அப்படின்னு உள்ள வர ஒரு டேரக்டரை நம்பி நான் பணமே வாங்காம வரேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு மேல அவரை நம்பி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு டேரக்டருக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ப்ரொடியூஸ் பண்றதையும் தாண்டி வர ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்ன்றது ஒதுக்கணும். அந்த அமௌண்ட்டையும் தாண்டி பார்த்தா அது எக்ஸ்பெக்டேஷன் நிறைய போகும். ஆனா அதுவுமே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட சொல்றதை பார்த்தா சார் சொன்ன 350 பேர் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க போல இருக்கு. இது நட்பு ரீதியா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சார். நட்பு ரீதியா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதான் சார். அதையும் தாண்டி சில பேத்துக்கு நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் கொடுத்தோம், செஞ்சோம். அதுதான் சார். அது ஒரு ஒரு உணர்வு ரீதியான ஒரு விஷயம் தான். யாருமே இதை பணத்தை எதிர்பார்த்துனா இதுக்குள்ள வரல சார். எல்லாமே உண்மையா உழைச்சாங்க, கதையை நம்பி உழைச்சாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே பெருமையை நினைக்கிறாங்க. ஓகே சார். உண்மைதான். ஏன்னா பணங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியம் தான். ஆனா அதையும் தாண்டி தன்னோட உழைப்புக்கும் தன்னோட கலைக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும், தன்னோட கலை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல ஒரு சப்போர்ட்டிவா இருந்து எல்லாருமே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கும், உங்களுக்கும் அதை விட ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அந்த சார்பா அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள், ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் இருக்கு சார். இது ஃபியூச்சர் ஃபிலிம் தான் அப்படின்றத நம்ம சொல்றோம். இந்த ஃபியூச்சர் ஃபிலிமை ஏன் நீங்க வெப் சீரிஸா கொண்டு போறீங்க சார்? இன்னைக்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு மார்க்கெட் சார், இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கும்போது எது லீட்லிங்ல ஓடி இருக்கோ அதை நம்பி தான் நம்ம போகணும். ஏன்னா ஒரு என்னதான் குதிரையில தான் பணத்தை கட்டணும். ஆமா, என்னதான் நீங்க வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும், நல்ல கதை பண்ணாலும், இன்னைக்கு சினிமாவை வந்து எடுக்கிறத தாண்டி வியாபாரம் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் சார். ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நிலைமை. சின்ன சின்ன நடிகர்களுக்கோ ஒரு சின்ன ஒரு பேனர்களுக்கோ பெரிய ஓப்பனிங்ஸ் தியேட்டர்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப நீங்க இதே சென்சார் போர்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்க அமிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும், அதுக்கு உண்டான சில விஷயங்கள் நம்ம பண்ணி ஆகணும். இப்படி நிறைய டாஸ்க் இருக்கு சார் ஒரு சினிமாவில. ஆமா, சினிமாவில சில நிறைய வந்து டிஃபிகல்ட்டி இருக்கு. அந்த டிஃபிகல்ட் இப்ப நீங்க நீங்க ஒரு விஷயத்த காரசாரமா சொல்லணும், அந்த இடத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க சினிமால போனீங்கன்னா சென்சார் பண்ணிடுவாங்க, அதே ஓடிடில நீங்க அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். எனக்கு இது சுதந்திரமா இருக்கு. சுதந்திரமா இருக்கு, பிசினஸ்க்கும் ஈஸியா இருக்கு. எனக்கு உண்டான ஒரு தளமா தான் நான் ஓடிடியை பாக்குறேன் சார். சரி சார். இப்ப வெப் சீரிஸ்னா இப்ப எபிசோட் கணக்கு தான். ஆமா. இப்ப படத்தோட மொத்த டியூரேஷன் எவ்வளவு சார்? சார் இது வரைக்கும் வந்து 2.25 மணி நேரம் வந்திருக்கு சார். 2.25 மணி நேரம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோட ஹாஃப் அன் ஹவர் பிளான் பண்ணியிருக்கேன். பிளான் பண்ணி ஆக்சுவலா அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டீங்களா? போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு சின்ன சின்ன கரெக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு சார். ஓகே சார். இப்போ ஒரு மொத்த படமே ஒரு 7 எபிசோடா எடுத்துட்டீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் சீசன் தான் நான் சொல்றது. அடுத்த சீசன், அதுக்கு அடுத்த சீசன் அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகும். சீசன் தொடரும். ஆமா. விடாது கருப்பு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே கருப்புன்னு சொன்னாரு. இப்ப கருப்பு வச்சு பாத்தீங்களா அடுத்த சீசன் தொடர்ந்துகிட்டே இருக்கு. வரும் அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த படத்துல வந்து உங்களுக்கு
ஹீரோ சொல்லிட்டீங்க. இப்ப ஹீரோயின் யாரு பண்ணிருக்காங்க? அதுலயும் சில முக்கியமான ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பா அவங்கலாம் எந்த ஊரை சேர்ந்தவங்க? எங்க இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க? சில விஷயங்கள்லாம் இருக்குது. இவங்களுக்கான மணி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க? இவங்க உங்களுக்காக எவ்வளவு டெடிகேட்டா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. சார். இதுல நடிச்ச எல்லாருமே பயங்கர டெடிகேட்டா ம், பண்ணவங்க சார். ம். எல்லாமே திருச்சியை சேர்ந்தவங்கன்னு சொன்னேன். பட் 1, 2 பேர் வெளியூர்ல இருந்து வந்து பண்ணி ஓகே சார். கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா ஹீரோ வந்து சென்னை. ம், நேட்டிவ் வந்து அவர் திருச்சி தான். ம், பட் செட்டில்டு சென்னை. ம். அவர் திருச்சியில வந்து 6 மாசமா இங்க ஸ்டே பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார். ஹீரோயின் வந்து கோயம்புத்தூர் பொண்ணு. ம், அவங்க இண்டஸ்ட்ரியில ரோஸ்ன்னு சொன்னா தெரியும். ம். அவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு கதை நாயகியா பண்ணியிருக்காங்க. ம். அவங்களோட பொசிஷன் எக்ஸ்ட்ரா நிறைய வந்திருக்கு. அப்புறம் முக்கியமான ரோல் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருச்சியை சேர்ந்த ரயில் கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு. ஓகே சார். கிருஷ்ணகுமார் சார் பண்ணியிருக்காரு. எலும்பு செல்வம் பண்ணியிருக்காரு. ம். இவங்க எல்லாம் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ல ம். சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆமா. நம்மளே அவங்கலாம் சின்ன சின்ன ஒரு ஒரு ரோல்ல பார்த்துருக்கோம் அந்த படங்கள்ல. ஆமா, நிறைய படத்துல ம், காடப்புற கலைக்குழுல ம், நடிச்சிருக்காங்க. மாமன் படத்துல ம், நடிச்சிருக்காங்க. விலங்கு வெப் சீரிஸ்ல ம், நடிச்சிருக்காங்க. தொடரில நடிச்சிருக்காங்க. ம். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாமே ஓகே எல்லாமே சார். வந்து ம், திறமையுள்ள நபர்கள். ம், ஒரு 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 இடத்தை நோக்கி ம். பயணிச்சிட்டு இருக்க நபர்களோட தான் நாங்க பயணிச்சிருக்கோம். ஓகே சார். அதுக்கான ரிசல்ட் திரையில நல்லாவே வந்திருக்கு சார். ஓகே சார். சூப்பர் சார். இப்போ நம்ம படத்துக்கு மியூசிக்லாம் யார் சார்? மியூசிக். சார் மியூசிக் வந்து சூர்யா ரவிச்சந்திரன் சொல்லிட்டு நம்ம ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் தான். ம், அவரும் அப்கமிங் ஒரு மியூசிக் டைரக்டர் தான். ம். நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு இதான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஓகே சார். அவரும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ம், ஆல்பம் சாங்ஸ் ம், பண்ணியிருக்காரு. பட் அஸ் ஒரு ம். ஒரு படமா ஒரு சீரியஸா அவர் பண்றது இதுதான். ஓகே சார். ரொம்ப சீரியஸா பண்ணியிருக்காரு. ஓகே சார். ரொம்ப சீரியஸா ரொம்ப பண்ணிருக்காரு. சீரியஸா பண்ணியிருக்காரு. இப்ப படத்துல அங்கங்க கொலை பண்ற மாதிரி சில சீன்லாம் பார்த்தோம் நம்ம ஃப்ரேம்ல. டீசர்ல பாத்தீங்க. டீசர்ல பார்த்தோம். ஆனா ஃபைட் சீக்வென்ஸ்லாம் எதுவும் இருக்குமா சார்? ஃபைட் சீக்வன்ஸ் பர்டிகுலரா இருக்காது சார். பர்ட்டிகுலர் இருக்காது. கதைக்கு தேவைப்பட்ட இடத்துல சில விஷயங்கள் வச்சிருக்கோம் சார். அந்த ஃபைட் எப்படின்னா நார்மலாவே ஒரு ஹீரோக்கான ஃபைட்டா இருக்குமா? இல்ல இல்ல சார், கதைக்கு தகுந்த ஒரு ஃபைட் தான். ஹீரோனா ஃபைட் பண்ணது இல்ல. ஆ, என் படத்துல ஹீரோ வந்து ஹீரோ மாதிரி இருக்க ஆ. மாட்டாரு. கதையின் நாயகனா தான் இருப்பாரு. ஓகே. அவர் எங்கேயுமே அவருக்கு உண்டான பஞ்ச் டயலாக்ஸோ ம், ரிஃப்ளெக்ஷன்ஸோ இருக்காது. ம். கதை வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே. படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே சார். ஓகே. இப்ப ஸ்டண்ட் மாஸ்டருக்கு வேலை இல்ல. ஆமா சாதாரணமா கதைக்கு ஏத்த ஊருக்குள்ள நடக்கிற கலவரம் தான்டா 2 பேர் பேசிக்கிறாங்க. சண்டை வருதா அடிச்சுக்கிறாங்க. அதோட ஆமா முடிச்சுக்கிறீங்க. ஆமா. அந்த மாதிரி சொல்லிட முடியாது சார். ம். இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் டிஃபரெண்ட். டிஃப்ரெண்டா வேற ம். மாதிரி இருக்கும். ஓகே சார். 1700ல எப்படி அடிச்சுக்கிப்பாங்க, அதுதான் ஆ. விஷயம். அது மாதிரி நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இருக்கும் சார். ஓகே சார். இப்ப இந்த படம் நம்ம டீசரும் பார்த்துட்டோம். எல்லாமே போஸ்டரும் பார்த்துட்டோம். படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா. சார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு ம். சார். ஓகே சார். மேபி 1 மந்த் 1.5 மந்த்ல முடிச்சுட்டு ம். வியாபாரத்துக்காக நான் மூவ் பண்ண போறோம். ம். வியாபாரம் பண்ணும்போது அதோட டேட் நாங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் ம். உங்க மீடியாலையும் சொல்லுவோம், வெளி கண்டிப்பா. மீடியாலையும் சொல்லுவோம். கண்டிப்பா சொல்லுங்க. ம். கண்டிப்பா சார். ம். இப்ப படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஜிக்கலா ஒரு சில விஷயம் பார்ப்போம். டெக்னிக்கலா பார்ப்போம். ஏன்னா டெக்னிக்கலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் இருக்குது நமக்கு. ஏன்னா எந்த லெவல்ல நீங்க இதுல டெக்னிக்கல் ஸ்ட்ராங் கொடுத்துருப்பீங்க? லாஜிக்கலா இருக்குமா? இல்ல லாஜிக்கல் இல்லாம இருக்குமா? அதுதான் சார். ஏன்னா கமர்ஷியல் சினிமா பண்ண வரல சார். ம். ஒரு நல்ல சினிமா லாஜிக்கா பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ம். அதே மாதிரி அது நேச்சுரலா இருக்கணும். ம். ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் அழுவதாகட்டும், ம். சிரிக்கட்டாகட்டும், ம். சண்டை போட்டுக்கிட்டதாகட்டும், ம். ஆஸ் அ நேச்சுரலிட்டி நம்ம அங்க உணரணும், ஃபீல் ம். பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கோம். ம். அப்ப எப்படி நம்ம பார்த்து நம்ம சினிமா பண்ணியிருக்கோமோ ம். அதே மாதிரி தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் பார்த்து பண்ணுவோம். ப்ரீ ப்ரொடக்ஷனும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து பக்காவா அழகாவா திறமையான ஒரு நபர்கள் கையில தான் கொடுத்துருக்கோம். ம். எல்லாமே அவங்களோட திறமையை பக்காவா காட்டிட்டு இருக்காங்க. சில டைம் ஆனாலும் தி பெஸ்ட் கொடுத்துருவோம் சார். கண்டிப்பா. வெயிட் பண்ணாலும் தரமா வருவாங்கிறாங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துருவோம். ஓ! அப்படியே சொல்லலாம். ம். லேட்டா வந்தா லேட்டஸ்ட்டா வரலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக்க வேண்டியது அவங்களுங்க. எது சொன்னா என்ன? கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம வந்து கருப்பு வந்து வேட்டைய புறமா மாறின ஸ்டோரியும், ஸ்டூடெண்ட்டா இருந்த விநாயகமூர்த்தி டைரக்டரா மாறின கதையும் கேட்டுட்டோம். இப்ப டைரக்டர் விநாயகமூர்த்தி சார் தான் இருக்காரு. சரி சார். இப்ப இந்த படம் கருப்புல இருந்து வேட்டையபுரமா மாறிடுச்சு. இந்த வேட்டையபுரத்த ப்ரொமோஷன் ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்குல்ல. கண்டிப்பா சார். அந்த ப்ரொமோஷன் இப்ப லாஸ்ட்டா பண்ணியிருக்கீங்க. அது எங்க பண்ணீங்க? எப்படி அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் அது ஸ்டேஜ் நீங்க ஏறும். ஸ்டேஜ்ல ஸ்டேஜ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் நம்ம திருச்சியில பண்ணதா நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ அது டைரக்ட்டா நீங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஸோ நம்ம திருச்சியில பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்களும் திருச்சியில பிறந்து, திருச்சியில வளர்ந்து, இப்ப திருச்சியில படிச்சிருக்கீங்க. ஆர்டிஸ்டும் திருச்சிக்காரர் தான். இவரு நம்ம ப்ரொடியூசரும் திருச்சிக்காரர் தான். ஸோ அப்படி எல்லாருமே
முழுக்க முழுக்க நம்ம திருச்சி மண்ணை சார்ந்த மக்கள் அப்படின்னு இருக்கும்போது ப்ரொமோஷனும் திருச்சி தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எப்படி, என்ன டீட்டெயில்? சார் இது வந்து நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சில ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். பட் வந்து பெரிய லெவலில் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணதில்லை. எங்களோட இண்டிவிஜுவல் ப்ரொமோஷன்ஸ் தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும் போதே நிறைய பேர்த்தோட வாய்மொழி செய்தியாக நிறைய பேர்த்துல சென்று அடைஞ்சிருச்சு. எப்படின்னா, வாரம் சினிமா எடுக்கிறாங்க, வித்தியாசமா ஒரு சினிமா எடுக்கிறாங்க, திருச்சியில் நினைக்கிற எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாத்துட்டையும் போயிருச்சு. எப்படி சினிமா வாரம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்னால இந்த ப்ராஜெக்ட் வந்து பயங்கர ஃபெமிலியர் ஆயிடுச்சு, நிறைய பேர்த்த சென்றடைச்சு. அதுவே ஒரு ப்ரொமோஷன் தான் எங்களுக்கு. ரெண்டாவது ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா, எங்க இண்டிவிஜுவல் எங்க குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேர் இந்த வேட்டையபுரத்தில் நடிச்சவங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து அவங்களோட சர்க்கிள்லையும் அவங்க குடும்பத்து நபர்கள்ட்டையும் கொண்டு சேர்த்தாங்க. மூணாவது, அவங்க இண்டிவிஜுவலா அவங்க ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்லையுமே ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. நாலாவது, இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, நாங்க பிளாஸ்ட் ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம மொராய் சிட்டியில் நடந்துச்சு. கண்ணா ரவி சார் வந்து அதுல சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. அதுல எங்களோட டீசரையும் போஸ்டரையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். க்ரௌடு கிட்டத்தட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நம்ம திருச்சியிலேருந்து வந்த நம்ம பிரசாந்த் பாண்டியராஜ் சார்ட்ட ஒரு மரியாதை நிமித்தமா போஸ்டரை கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்படி எங்களுக்கு திருச்சி மக்கள் அப்படின்னா ஒரு ஏதோ சம்திங் ஒரு ஸ்பெஷல் வச்சுக்கோங்களேன் சார். கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல பிறந்த எல்லாருக்குமே நம்ம ஊர் ஸ்பெஷல் தானே. ஓகே, சூப்பரா சொல்லியிருந்தீங்க சார். இப்ப கலைத்துறை எல்லா வகையிலும் கலை எல்லாமே ஒரு கலை தான். ஸோ இப்போ டைரக்ஷன் நீங்க சொல்லியிருக்கீங்க, எனக்கு இங்கே தான் ஸ்பார்க் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்குன்னு ஒரு சில விஷயத்துல இவங்க தான் எனக்கு முன்னோடி ரோல் மாடல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்களுக்கு இந்த சினிமா துறையிலையும் டைரக்ஷன்லையும் யார் ரோல் மாடலா பாக்குறீங்க? அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு, எந்த விஷயம் பிடிக்கல, இல்ல பிடிச்ச விஷயத்த சொல்றாங்கன்னு சொல்லலாம் சார். டைரக்ஷன் எடுத்துக்கிட்டா பாலுமகேந்திர சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரு தனித்துவமா தான் இருக்கும். அவராகட்டும், அவரோட கேமரா, அவரோட ஒர்க்கு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். பொதுவா சினிமாலே எனக்கு பிடிக்கும் சார். சினிமா பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுலயுமே சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா, சினிமாவை பார்த்து வளர்ந்த ஒரு நபர்ல நானும் 90 கிட்ஸ்ல நானும் ஒரு ஆள் தான். இன்னொரு விஷயம் உங்களுக்கு மெயினா சொல்லணும்னா, எங்க அப்பா வந்து சின்ன வயசுல அப்பனா நம்மளுக்கு மொபைல் கிடையாதுல்ல, சின்ன வயசுல பக்கத்துல படுக்க வச்சு நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதைகள் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டேன்னா, அப்பா இறந்த பிறகு புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த புக்ஸ் மூலமா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் நம்ம அதுதான் சொல்லல, சினிமா எல்லாத்தையும் கொடுத்துச்சு. இன்னைக்கு நான் என்னால முடிஞ்ச சினிமாக்கு திருப்பி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, இப்போ நம்ம கூட இன்னைக்கு வேட்டையபுரம், அதாவது வேட்டையை கருப்பு கன்வெர்ட் டு வேட்டையபுரமா மாறி அதோட டைரக்டர், அவர் அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்டா இருந்தாரு. இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஏகப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. ஏன்னா போஸ்டர் டீசர்லாம் பார்க்கும்போது எத்தனை விஷயங்கள் உள்ள சீக்வன்ஸ் வந்து போகுது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது சில விஷயத்த கெஸ் பண்ணும்போது. ஏன்னா டீசர் எல்லாமே நீங்க பார்க்கும்போது புரியும். இன்னும் பல விஷயங்கள் நீங்க படம் ரிலீஸ் ஆகும்போது நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சார்பாகவும், நம்ம அங்குசம் சினிமா டீம் சார்பாகவும், நம்ம திருச்சி மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நானும் உங்க நேயர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சார். அங்குசம் சினிமா ரசிகர்களுக்கு எனது நன்றி. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அங்குசம் டீமுக்கும் என்னோட வேட்டையபுரம் டீமுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்தை சேர்ந்த நபர்களாகட்டும், என்னோட நண்பர்களாகட்டும், என்னோட முன்னோடிகளாகட்டும், எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். விரைவில் ஒரு வெற்றி மேடையில் உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். நன்றி. தேங்க்யூ சார்.